சேலை கண்மணிக்கு நீ தான் கட்டி விடணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, எல்லா பாட்டியும் சொல்லிட்டு இருக்காங்க. அதை கேட்டு கண்மணி அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, நானே கட்டிக்கிறேன் அப்படின்றாங்க. அதெல்லாம் தெரியாது, புருஷன் கட்டி விடுற மாதிரி ஆகுமா, இதில் என்ன இருக்குது, உன் புருஷன் தானே கட்டி விட்ட என்ன தப்பு அப்படின்னோடனே, ஆமாம் கண்மணி இங்கே எல்லாரும் பாரு கையில் மருதாணி வச்சுருக்காங்க, யாராலையும் கட்ட முடியாது, நான் தான் உனக்கு கட்டி விடணும், வேறு வழியே இல்லை கண்மணி, ப்ளீஸ் கண்மணி 2 நிமிஷம் தான் நான் கட்டிடுவேன் அப்படி சொல்லிட்டு வம்படியாக கட்டி விடுறாரு. ஒரு ஒரு அந்த சுங்கையும் அவ்வளோ அழகாக பார்த்து பார்த்து போடுறாரு. அதே மாதிரி ஃப்ளீட்லேயும் அவ்வளோ அழகாக விற்கிறாரு. பின்னாடி சுற்றி அந்த சேலையை எடுத்துகிட்டு முன்னாடி அவ்வளோ அழகாக பண்ணி விடுறாரு. இது எல்லாத்தையும் பார்த்த கண்மணி அசந்தே போயிடுறாங்க. எப்படி இவ்வளோ அழகாக பண்ணுறாருன்னு சொல்லிட்டு, என்ன கண்மணி எப்படி இப்படிலாம் நான் பண்ணேன்னு பார்க்குறியா, நிறைய படத்துலலாம் பார்த்துருக்கேன் எப்படி கட்டுறாங்கன்னு சொல்லிட்டு, அதை வச்சு தான் கட்டி விடுறேன். பரவாயில்லையடா பேராண்டி, இந்த அளவு சூப்பராக கட்டுறியே, இந்த மாதிரிலாம் யாராலையும் கட்ட முடியாது, உண்மையிலேயே நீ கண்மணி நீ கொடுத்து வச்சுவதான், உன் புருஷன் எப்படிலாம் உனக்கு புடவை கட்டி விடுறான் பார்த்தியா அப்படின்னா, அப்படியே கண்மணி வச்ச கண் வாங்க பார்க்குறாங்க. என்ன கண்மணி உனக்கு ஓகே தானே அப்படின்னு சொல்லிட்டு, அப்படியே அந்த ப்ளவுஸில் பின்னு குத்த வராரு. அப்படியே கை நழுவி போகுது. உடனே கையை பிடிச்சு அப்படியே தாங்கி பிடிச்சு அந்த ப்ளவுஸை கரெக்டாக அந்த சாரியை பிடிக்கிறாரு. உடனே ஓவராக பண்ணாதீங்க, நானே பார்த்துக்குறேன் விடுங்க, இந்த 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 இடம் மட்டும் அப்படி சொல்லிட்டு பின்ன குத்திக்கிறாங்க. சரி சரி அப்படின்றாரு. அடுத்து சரி ஃப்ளீட்லாம் கரெக்டாக இருக்குது, இப்போ பாட்டி எப்படி இருக்குது, ரொம்ப நல்லா கட்டுறியே அப்படின்னோடனே, பாட்டி இது மட்டும் கிடையாது, இன்னும் நிறைய விஷயங்கள்லாம் இருக்கேன், வெறும் கண்ணாங்கி சிலை கட்டினா மட்டும் போதுமா, அதுக்கு ஏற்ற மாதிரி எல்லா விஷயமும் பண்ணணும், ஒன்றும் பண்ண வேணாம் நானே பார்த்துக்குறேன், அதெல்லாம் தெரியாது, புடவை நான் கட்டி விட்டேனே மற்றது நான் தான் பண்ணுவேன், நீ பண்ணுறா பேராண்டி அப்படின்றாங்க. அது கேட்டு கண்மணி அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை நானே பண்ணிப்பேன் அப்படின்னா, அதெல்லாம் தெரியாது, அதான் என் பேராண்டி சொல்கிறாள் நல்லா பண்ணுவேன்னு சொல்லிட்டு அவனே பண்ணட்டும், நீ பண்ணுறா அப்படின்னு சொன்னோன்னா, அழகாக தலையை வாரி ஒரு அந்த சைடாக ஒரே ஒரு அந்த பொடி டெயில் போட்டு விடுறாரு. அதை பார்த்துட்டு அப்படியே இதுக்கேற்ற மாதிரி இந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் பண்ணால் தான் நல்லாயிருக்கும், அது மட்டுமா இந்த பொட்டு வைக்கக்கூடாது, இதை போடணும், வளையலே இதை போடணும் அப்படி சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயமா பார்த்து பார்த்து நம்ம கண்மணிக்கு அன்பு பண்ணி விடுறாரு. இதெல்லாம் பார்த்த கண்மணி அப்படியே பார்க்குறாங்க. இப்போது வா கண்மணி அப்படி சொல்லி கையை பிடிச்சிட்டு இங்கே கூப்பிட்றீங்க அப்படின்னா, இங்கே வா சொன்னால் கேளு அப்படி சொல்லிட்டு வம்படியாக கூட்டின்னு போகிறாரு. கண்ணாடி முன்னாடி நிற்க வைக்கிறாரு. இப்போ பார்த்தல இந்த கண்ணாடி சேலையில் அப்படியே கிராமத்து பொண்ணு மாதிரி அவ்வளோ அழகாக இருக்க, பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது தெரியுமா கண்மணி, ஒரு வாட்டி ஞாபகம் இருக்கா, நீ எனக்கு ஸ்வெட்டர் உன் கையாலே பின்னி எனக்கு போட்டு வச்சு அழகு பார்த்தியே, அதே மாதிரி தான் இன்றைக்கி உனக்கு புடவை கட்டி நான் அழகு பார்க்குறேன் அப்படின்னோடனே, அப்படியே கண்மணி ஒரு நிமிஷம் தன்னையே மறந்து போயிடுறாங்க பழைய ஞாபகத்தில். அதுக்கப்புறம் ஞாபகம் வந்துட்டு, இப்போ எதுக்கு பழசெல்லாம் அப்படின்றாங்க. சரி சரி இப்போ எப்படி இருக்க, நல்லா இருக்கியா, நல்லா தான் இருக்குது, நீங்கள் வாங்க போதும் இங்கே இருந்தது அப்படி சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. இந்த உடனே பாட்டிக்கு எல்லாருமே, என் பேரண்ட் எவ்வளோ சூப்பராக அழகாக புடவையை கட்டியிருக்கா, சரி அடுத்து விளக்கேற்றணும், இங்கே பாருமா கண்மணி விளக்கேற்றிடுமா அப்படின்னோடனே, அப்போ ஏற்றுறேன், இங்கே பாருமா தனியால் ஏற்றக்கூடாது, புருஷனோட சேர்ந்து தான் அந்த விளக்கை ஏற்றணும், 2 பேரும் ஒன்றா ஏற்றுங்க பார்க்கலாம், என்ன பாட்டி இதெல்லாம் விளக்கேற்றதுக்குள்ளே அவர் வரணுமா, ஆமாம் புருஷன் பொண்டாட்டி சேர்ந்து ஏற்றுறாதுன்னா குடும்பமும் சேர்ந்து இருக்கும், அப்போ தானே பிரியாமல் இருக்கும், இங்கே பாருமா உன்னோட அத்தைக்கு உடம்பு சரியாக ஆகணும்னா நீ பண்ணு அப்படின்னோடனே, சரி சரி நான் பண்ணுறேன் அப்படின்னோடனே, அன்பு சந்தோஷமாக கண்மணி கூட சேர்ந்து அப்படியே கையை பிடிக்கிறாரு. 2 பேரும் சேர்ந்து விளக்கேற்றுறாங்க. அப்படியே அந்த பிரகாசமாக அந்த விளக்கு எரியுது. பார்த்தீங்கல்ல எப்படி எரியுதுன்னு சொல்லிட்டு 2 பேரும் சேர்ந்து அப்படியே ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டேன் ஒன்றா ஜோடி அப்படின்னா, நீங்கள் எல்லோரும் மருதாணி கையில் வச்சுருக்கேன், எப்படி எங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணுவீங்க, காலைல தானே விட போகிறீங்க, நாங்கள் வாயில் தானே சொல்ல போகிறோம் நல்லா இருங்கன்னு, இதில் என்ன இருக்குன்னு, சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு ஆசீர்வாதம் வாங்குறாங்க. 2 பேருமே சீக்கிரமாகவே குழந்தை குட்டிங்களோட சந்தோஷமாக வாழணும். என்ன பாடி இப்படி ஆசீர்வாதம் பண்ணுறீங்க, வேறு எப்படி ஆசீர்வாதம் பண்ணுறது, 2 பேரும் இப்போ தனியாக இருக்கீங்களே, அதுக்கப்புறம் குழந்தை வேணாமா அப்படின்னு அப்படி பார்த்து முறைக்கிறாங்க கண்மணி. சந்தோஷம் தாங்க முடியல அன்புக்கு. அடுத்து இவங்க என்ன பண்ணுறாங்க, எல்லாருமே வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்துட்டு எல்லாம் டயர்டாக இருக்குது போயிட்டு அப்படி சொன்னோன்னே, கண்மணி பார்க்குறாங்க. பார்த்தா பாட்டிங்க அங்கே எல்லா பாட்டிங்களும் படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்த கண்மணி நான் எங்கே தூங்குறது அப்படின்றாங்க. உடனே நீ அன்பு ரூம் போய் தூங்கு அப்படின்னு, நானா அங்கெல்லாம் நான் போக முடியாது அப்படின்றாங்க. அதெல்லாம் தெரியாது, உன்னோட புருஷன் ரூமுக்கு நீ போகிறதுக்கு எதுக்கு கஷ்டம், வா அப்படி சொல்லிட்டு வம்படியாக கூட்டின்னு போயிட்டு அன்பு ரூமில் விட்டுடுறாங்க. அன்பு பார்க்குறாரு. சந்தோஷம் தாங்க முடியல கண்மணி பார்த்து.